Taste the Daily. திருவள்ளூர் அருகே அதிமுக முன்னாள் வார்டு உறுப்பினர் அரிவாளால் தாக்கப்பட்ட போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க விடாமல் திமுக எம்எல்ஏ தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் திமுகவினரின் கொடூர முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. அதிகத்தூர் இந்திரா நகரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் வார்டு உறுப்பினர் ஜெகதீசனை விசிக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் உட்பட 3 பேர் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பகை காரணமாக அரிவாளால் பலமாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் படுகாயமடைந்த ஜெகதீசனுக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க விடாமல் திமுக எம்எல்ஏ வி.ஜி. ராஜேந்திரன் டிஸ்சார்ஜ் செய்ய மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஜெகதீசனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா ஜெகதீசனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு திமுக எம்எல்ஏவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இது சரியான அணுகுமுறை கிடையாது. காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இங்கே மருத்துவத்துறையும் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல, தலையில் கட்டு போடல, ஒன்றும் போடல, ட்ரெஸ்ஸிங் பண்ணால் வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து பேஷண்ட்டை போய் ஏறவங்ககிட்ட பேசி அதன் பிறகு மறுபடியும் அவரை பெட்டில் படுக்க வச்சிட்டோம். இதே நிலை நீடித்தால் இந்த டீனையும் இந்த மருத்துவ நிர்வாகத்தையும் மாவட்ட காவல்துறையும் கண்டித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பழங்குடியினர் துவக்கப்பள்ளி கட்டிடம் சேதமடைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் கட்டித்தரப்படாத அவல நிலை உள்ளது. பச்சைமலை பகுதி ராமநாதபுரம் கிராம பழங்குடியினர் உண்டு உறைவிட துவக்கப்பள்ளி கட்டிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைந்ததால் இடிக்கப்பட்டது. ஆனால் புதிய கட்டடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படாததால் கடந்த 2 வருடங்களாக மழை வெயில் என்றும் பாராமல் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பயிலும் அவல நிலை உள்ளது. இதனால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த எந்தவித உபகரண வசதியும் இன்றி பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய கட்டடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கல்வித்துறை அமைச்சர் மாவட்டத்திலேயே இந்த நிலை உள்ளதை பார்த்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஸ்டாலின் அரசு இதுதானா என்றும் வேதனையோடு பலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்கூல் பழைய கட்டடமா இருந்துச்சு. அது இடிச்சு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, கட்டவே இல்லை. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் மரத்தடியில் இருந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. வெயிலும் மழையில எல்லாமே மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக போராடும் கேரள அமைப்புகளை கண்டித்து விவசாய சங்கத்தினர் மாநில எல்லையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை குறித்து கேரள அரசும் கேரளாவில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இதனை கண்டிக்கும் விதமாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கேரள அரசை கண்டித்தும் அணையில் 152 அடி தண்ணீர் தேக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக கேரள எல்லையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையில் தமிழர்கள் உரிமை பறிபோவதையும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதையும் கூட கண்டித்து குரல் கொடுக்க கூட துணிவில்லாமல் ஸ்டாலின் அரசு திறனற்று இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்ப சமீப காலமாக குமரியில் இந்த போராட்டக்காரர்கள் என்கிற பெயரிலே விஷமிகள் தமிழ்நாட்டுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான பொய் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும். பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும். இந்த விஷமிகளை மத்திய உளவுத்துறை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரம் அருகே உரிய அனுமதியின்றி இயங்கிய தமிழ்நாடு கல்லூரி என்ற தனியார் கல்லூரியை கண்டித்து அங்கு பயிலும் மாணவிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரியில் பிஎஸ்சி எம்எல்டி படிப்பிற்கான தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வழங்கிய போது அதில் முறையான கையெழுத்து இல்லாமலும் கையால் எழுதப்பட்டிருந்தது மாணவிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்த விசாரணையில் கல்லூரி முறையான அங்கீகாரமின்றி செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இதை கண்டித்து கல்லூரியை முற்றுகையிட்ட மாணவிகள் தாங்கள் கல்லூரியில் சேரும்போது வழங்கிய அசல் சான்றிதழ்களையும் கட்டிய பணத்தையும் திரும்ப வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அங்கீகாரமே இல்லாமல் தேர்வு நடத்தும் அளவிற்கு சென்ற கல்வி நிறுவனத்தை இதுவரை உயர்கல்வித்துறை கண்டுகொள்ளாதது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. குடும்பம்னா 60,000 கட்ட, இல்ல உங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல பிசினஸ் மேனா இருந்தா 1 லட்சம் கட்டுன்னு சொல்லி என் கிளாஸ்ல ஒரு பொண்ணை வாங்கியிருக்காங்க. ஆனா எங்கள்கிட்ட எல்லாம் இந்த வருஷத்துக்கு 60,000 கட்டுங்க, செகண்ட் இயருக்கு 1 லட்சம் கட்டுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த வருஷமே அந்த பொண்ணுட்ட 1 லட்சம் வாங்கியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இருக்கா? அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இருக்கும். ஆனா 2 டேஸ்க்கு முன்னாடி செகண்ட் இயர் இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு போயிருக்காங்க. நாங்க கேட்டோம், எங்க சீனியர்ஸ்ட்ட எங்களை பேச விடுங்க, எங்க சீனியர்ஸோட கான்டாக்ட்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கு சீனியர்ஸ்லாம் ட்ரைனிங்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச